ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, மூத்த பிள்ளை, ஃபர்ஸ்ட் பிள்ளை. ரொம்ப ஆசாசையாக சரி அவங்களுக்கு எனக்குன்னு ஒரு பிள்ளை எனக்குள்ளே இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி தாய்க்கும் தகப்பனுக்கும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ அப்படி ஒரு குழந்தை பிறந்த போது அந்த குழந்தை ரொம்ப பலவீனமா இருந்துச்சாம். தொடர்ந்து அந்த குழந்தையால சரியா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு நிலைமையில அந்த குழந்தை காணப்பட்டது. அப்ப அந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்களா, அந்த குழந்தைய செக் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு 48 மணி நேரம் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த குழந்தைக்கு 2 வருஷம் அவருடைய தாய் தகப்பன் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டாங்க. அந்த குழந்தையால நிக்க முடியல, உட்கார முடியல, சரியா பால் குடிக்க முடியல, சரியாக வளர முடியல. அப்படியாய் அந்த குழந்தை ரொம்ப பலவீனமான ஒரு குழந்தையாய் காணப்பட்டதாம். அப்ப அவங்க அம்மா அப்பா எத்தனையோ டாக்டர்ஸை கொண்டு போயிட்டாங்க. ஆனா அங்க அந்த குழந்தைக்கு காப்பாற்ற முடியல. டாக்டர் சொன்னாங்க, நாங்க என்னென்ன ட்ரை பண்ணணுமோ என்னென்னலாம் நாங்க செய்யணுமோ எல்லாம் நாங்க செஞ்சிட்டோம். இனி எங்களால ஒன்றும் இதுக்கப்புறம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கள் கைவிட்டாங்க. அந்த டாக்டர்கள் கைவிட்ட சூழ்நிலையில இந்த அப்பா அம்மா அப்ப வரைக்கும் எத்தனையோ டாக்டர் யாரெல்லாம் சொல்றாங்களோ அந்த டாக்டர் போய் பாருங்க, இந்த ஸ்பெஷலிஸ்ட போய் பாருங்க அப்படின்னு எங்கெல்லாம் போய் சொல்றாங்களோ அங்கெல்லாம் ஓடி போனாங்க. கடைசியா எல்லாமே கைவிரிச்சதுக்கு அப்புறமா கடைசி ஆப்ஷன்னா யாருகிட்ட வந்தாங்க? ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. என்ன கவனிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஆண்டோட வார்த்தைக்கும் ஆண்டவருடைய ஆலயத்திலயும் நம்ம ரொம்ப பயபக்தியா இருக்கணும். நான் பாக்குற சிலர் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சிலர் போன் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை தயவாய் அன்பாய் நான் கேட்கிறேன், நம்ம ஆராதிக்கும் போது ஆராதனை வேளையிலும் சரி, ஆலயத்துல இங்க இருக்கும் பொழுதும் சரி, நம்முடைய வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப அவசரமா முக்கியமா பேசணும்னா மட்டும் மெதுவா பேசணும். ஏன் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கு ஒரு சுல்தான் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே, போய் நம்ம அங்கிருந்து எப்படி இருப்போம், நம்மளோட ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கும், எவ்வளோ பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும், ஆமாவா இல்லையா? நம்மளுக்கு சொல்லும் போதே உள்ள அனுப்பும் போதே அப்படிதான் அனுப்புவாங்க. நாங்க பார்லிமெண்ட்க்கு சிங்கப்பூருக்கு போகும்போது அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இது பண்ணணும் அப்படின்றத அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து உள்ள பின் ட்ராப் சைலண்ட். பாருங்க, இந்த உலகத்தான் உலக மனுஷனுக்கே நம்ம அவ்வளோ ஒரு கணத்தை நம்ம கொடுக்கும் போது, இது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற தேவனுடைய ஆலயம். ஆண்டவரை நம்ம கனப்படுத்தினாதான் ஆண்டவர் நம்மள என்ன செய்வாரு? கனப்படுத்து. சத்தமா சொல்லுமா? அவரை நம்ம கனப்படுத்தினாதான் அவர் நம்மள கனப்படுத்துவார். கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம துணிகரமாய் பேசக்கூடாது. கர்த்தருடைய பிரசன்னத்துல இஷ்டத்துக்கு நம்ம அப்படியே அங்க போயிட்டு இங்க போயிட்டு நடந்து வர்றது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கவனத்தோடு தாகத்தோடு கூட எந்த அளவுக்கு அவரை கனப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் மற்றவர்கள் முன்பாக நம்மளை கனப்படுத்தி வைப்பார். அதனால அதை நம்ம அவாய்ட் பண்ணும்படியாய் நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சரியா? கொஞ்ச நேரம் தான், 1/2 மணி நேரம் தான் ஆண்டோட வார்த்தையை தியானிக்க போறோம். ஸோ அந்த 1/2 மணி நேரத்துல ஆண்டவர் என்ன என் கூட பேசுறார் கவனமா கவனிச்சாதான் ஆண்டவர் ஏதாவது 1, 2 சில காரியங்களை நம்மோடு கூட ஆவியானவர் பேசுறத நம்ம உணர முடியும். இல்லைன்னா இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ அலியா கிளம்பி அழகா ட்ரெஸ் பண்ணி எல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே நம்ம பெற்றுக்கொண்டு போலன்னா நாமளே நம்மள என்ன செய்யறோம்? ஏமாத்திட்டு எதுக்காக ஆலயத்துக்கு ஒரு முறை வருகிறோம், வாரத்துல ஒரு தடவை வர்றோம் அப்படின்னா தேவ பிரசனத்துல இந்த வாரம் ஃபுல்லா ஓடுகிறதுக்கான தேவ கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு போகணும். இந்த உலகம் அப்படியே நம்மள ஜெயினாக்கி அப்படியே கசஞ்சு புழிஞ்சி சோர்வாக்க பண்ணி அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அந்த ஆராதனை துதிக்கும் போது ஆண்டவரை ஆராதிக்கும் போது யாரையும் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. ஆண்டவர் மேல அன்பு இருந்தா நம்ம கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நினைக்கிறது ஆண்டவரோட கிருபை தான்.
நான் நிர்மூலமாக இருப்பது ஆண்டவரோட கிருபைதான். நல்லா தெரியும். ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஏன் தெரியுமா? நன்றி சொல்ல சொல்ல ஆராதிக்க ஆராதிக்க அந்த தொடுதலை நம்மளால உணர முடியும். ஹல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவரோட வார்த்தை. நம்ம ஆண்டோட வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது, அதை ரிசீவ் பண்ணும்போது, ஆமேன்னு சொல்லி அதை ரிசீவ் பண்ணும்போது, ஆண்டோட சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக ஜீவிக்க வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். பாருங்க, போன வாரம்லாம் இந்திய தேசத்துல நான் போன சண்டே 3 இடத்துல நான் பேசுறேன். ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற தாகம், எவ்வளவு நேரம் ஆராதிச்சாலும், 1 மணி நேரம் ஆராதிச்சாலும் நின்று கொண்டே நான் ஸ்டாப். ஜனங்களை அவ்வளவு ஆசையா இருக்கு, இன்னும் ஆராதிக்கலாமா, இன்னும் ஆராதிக்கலாமா. அதே ஆவியானவர் தானே இங்கேயும் இருக்கிறார். ஆமே. ஜனங்களுக்குள்ளாக தேவ அன்பு ஊற்றப்படும் போது நம்ம கண்ணை திறந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்க போய்கிட்டு இங்க போய்கிட்டு வாயை திறங்க, சத்தமா சொல்லுங்க, துதிங்க அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. ஒருத்தர் பசி இருக்கிற குழந்தை, பசி இருக்கிறவங்க எப்படி வேக வேகமா என்ன செய்யும்? சாப்பிடுவல. அதே போலதான் கர்த்தர் மேல எவ்வளவு தாகம் இருக்கோ அந்த அளவுக்கு தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளை ஊற்றுவேன். என் தர்ம ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன கொண்டு எதுவுமே செய்ய முடியலன்னா ஒரு லெவல்லயே நிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தாகமும் வாஞ்சையும் இல்லாததுனாலதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உண்மையை செய்ய முடியாம இருக்கு. நம்ம அப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்கக்கூடாது, அனலுள்ள ஒரு சபையாக இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கையை நேரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அனலுள்ள ஒரு விசுவாசியானா இருக்கிற ஆண்டவரே, உண்மையா உங்களை துதிக்கிற ஒரு விசுவாசியானா இருக்கிற ஆண்டவரே, உண்மையா உண்மை உயர்த்துகிற ஒரு மகனாக மகளாக நான் இருக்கணும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பாருங்க, அந்த குழந்தைக்கு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. கடைசியாக அந்த கணவனும் மனைவியும் என்ன பண்ணாங்களா, முழங்கால் படிட்டு இந்த குழந்தைக்கு 48 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க. 2 வருஷம் அந்த குழந்தைய நாங்க வளர்த்தோம். இனி நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே, இந்த குழந்தைய நாங்க உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம், எங்க குழந்தைய நீங்க காப்பாத்தி கொடுங்க. அப்படி நீங்க இந்த குழந்தைக்கு சுகத்தை கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைய உமக்காக நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்த போது, கண்ணீரோடு ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சுகத்தை, அற்புதத்தை அந்த குழந்தையோட வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் டைம் கொடுத்தாங்க, டாக்டர்ஸ் கிவ் அப் பண்ணிட்டாங்க, ஆனா ஆண்டவர் கிவ் அப் பண்ணல. ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நம்ம செய்தியின் தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா, when man has no answer, God has the answer. மனிதனுக்கு இந்த விஷயத்துல எப்படி என்ன செய்வதென்று பதில் இல்லாத போது தேவன் அதற்கு பதிலளிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லலாம், எங்களுக்கு தெரியாது, இது ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல. பெரிய எக்ஸ்பர்ட் சொல்லலாம், இதுக்கு வேற சொல்யூஷனே இல்லைன்னு சொல்லலாம். நீங்க சில வேளைகளில் உங்களுடைய நண்பர்கள் கிட்ட உங்களோட மனசை சொல்லும் போது, உன் வாழ்க்கையில உனக்கு என்ன சொல்யூஷன் எனக்கே தெரியல, உனக்கு என்ன சொல்றதுனே தெரியலன்னு அவங்க சொல்லலாம். சில வேளைகளில் ஆண்டவரை பார்த்து நாமளும் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு என்னால புரிந்து கொள்ள முடியல, என் வாழ்க்கையில என்ன நடக்குது. அப்படின்ற சமயத்துல நம்ம பேனிக் ஆக கூடாது. நம்மை படைத்த தேவனை, நமக்கு உதவி செய்கிற தேவனை, லிமிட்டேஷன்ஸ் இல்லாத தேவனை நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் இன்னைக்கு இதிலே இருந்து நம்ம 3 காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த அடுத்த 1/2 மணி நேரம் என்னோட இருதயத்தை ஆண்டவரே, என் காதுகளை நீங்க ஷார்பன் பண்ணுங்க, என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, என்னோடு கூட இடைபடும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போமா? 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா?
கல்தேயர் ராஜ சமூகத்துல பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில ஒருவனும் இல்ல. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியினிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். ராஜ சமூகத்திலே அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை. எத்தனை பேருக்கு நீங்க தானியேல் கதை உங்களுக்கு தெரியும்? தானியேல் கதை இல்ல, உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். எத்தனை பேருக்கு தெரியுமா? அத்தனை கையை உயர்வோமா? ஓகே, வெரி குட். உங்களுக்கு சுருக்கமாக இதுல ஃபுல்லா வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. நீங்க கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை இந்த இடத்துல நீங்கள் திருப்பும்படியாய் நான் உங்களை கேட்கிறேன். இந்த இடத்துல தானியேல் எங்க வராரு? போன வாரத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம்? தானியேல் எங்கே இருந்து எங்க கொண்டு வரப்படுறாரு? எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு அடிமையா எப்படி வராங்க? அடிமையாக கொண்டு வரப்படும் போது நம்ம என்ன பார்த்தோம்? 1ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? தானியேல் எந்த ஒரு பாபிலோன்ல இருந்தாலும் பாபிலோனின் காரியம் தானியேலுக்குள்ள போகிறதுக்கு அவர் என்ன செய்யவே இல்லை, அனுமதிக்கவே இல்லை. அவர் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவரா இருந்தபடினால ஆண்டவர் தானியேலை என்ன செஞ்சாரு? உயர்த்தினார். ஆமென். பாருங்க, இப்ப என்ன நடக்குது? நெபுகாத்நேச்சார் எப்படி ஆண்டவர் உயர்த்தினார்? எப்படி அவங்க கண்ணுல தயவு கிடைக்க செஞ்சாரு? ஞாபகம் இருக்காது? ராஜாவோட சாப்பாடை நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி உறுதியாய் அவர் நின்ன போது ஆண்டவர் மற்ற ராஜா கண்களிலே அவருக்கு தானியேலுக்கு என்ன செஞ்சாரு? கிருபை கிடைக்க செய்தார். அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? யாரெல்லாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருக்காக உண்மையா வாழ்றாங்களோ ஆண்டவரும் மற்றவர்கள் முன்பாக அவர்களை என்ன செய்யறார்? அவர்களை தலைய உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களா எல்லாரும் என்ன மரியாதை கொடுக்கணும், என்ன கனம் பண்ணணும், என் கணவர் என்ன அலட்சியமா நினைக்கிறாரு, அற்பமா நினைக்கிறாரு, சில வேலைகளில ஈஸியா சொல்லி உனக்கு என்ன தெரியும்? சில மனைவிமார்களும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கணவரை சம்டைம் என்ன அற்பமா நினைக்கிறது. மற்ற இடத்துல, வேலை இடத்துல என்னுடைய முதலாளி என்ன அற்பமா நினைக்கிறாரு, எனக்கு கனம் இல்லை. சில வேளைகளை என் இனஜன பந்துக்கள் என்ன எப்படி அற்பமா நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, கர்த்தர் உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் தானியேலை ஆசீர்வதிக்கிறாரு, உயர்த்துறாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த பாபிலோனுடைய ராஜா பேர் என்ன? நெபுகாத்நேச்சார். எல்லாம் சத்தமா சொல்றீங்க, இன்னும் சத்தமா. நெபுகாத்நேச்சார். இந்த நெபுகாத்நேச்சாருக்கு ஒரு கனவு வருது. ஆண்டவர் ஒரு கனவு தருகிறார். இந்த 2ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சொப்பனங்களை கண்டான். முதல் வசனத்துல 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? சொப்பனங்களை. எத்தனை பேருக்கு கனவு வரும் தூங்கும் போது? வெரி குட். ஜாஷுவா நேரா கை தூக்குறாரு. ஓகே, சோ பாருங்க, இந்த நெபுகாத்நேச்சருக்கும் அதே போல என்ன வந்துச்சு? சொப்பனம் வந்துச்சு. இந்த சொப்பனை வந்தோடனே நம்ம இந்த கனவு பார்க்கும் போது சில கனவு நல்லா இருக்கும் இல்லையா? ஐயோ ஏண்டா முழிப்பு வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துருக்கலாமே அப்படின்னு. சில கனவு வரும்போது அடிச்சு புடிச்சு அரண்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? தூக்கமே கலைஞ்சிரும். ஏன்? பயங்கரமா இருக்கும், பயமா இருக்கும் இல்லையா? மேல இருந்து உள்ற மாதிரி இருக்கும், யாரோ துரத்துற மாதிரி இருக்கும், பாம்பு துரத்துற மாதிரி இருக்கும், சரியா? சோ இது போல கனவு வரும்போது சில வேளையில நம்ம பயப்படும். அதே போலதான் இந்த நெபுகாத்நேச்சருக்கு அவர் காத்த சொப்பனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட ஆவி என்ன செஞ்சுச்சா? கலங்கி போயிருச்சு. என்னோட கவனிக்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். ஓகே, அப்படியே ஆவி கலங்கி போச்சு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவரோட நாட்டுல இருக்க எல்லா ஞானிகள்லாம் எல்லாம் வாங்க, சாஸ்திரிகள்லாம் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர, ஒரு கனவு கண்டேன்,
தரிசனம் கண்டேன். அதுக்கு அர்த்தத்தை சொல்றோம். ஆனா ராஜா அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். என்ன சொல்றாரு? நான் ஏதாவது சொன்னா நீங்க ஏதாவது ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்சிடுவீங்க? என்னை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன். என்னன்னா, நான் கண்ட கனவையும் நீங்க சொல்லணும், அதற்குரிய பதிலையும் சொல்லணும். தூங்காம முழிச்சிட்டு இருக்கவங்க ஆமேன்னு சொல்லுமா? சத்தமா? ஓகே. கனவையும் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும்னு ராஜா சொன்ன உடனே, அதான் இந்த வசனத்தை வாசிச்ச உடனே கல்தேயர் அந்த சாஸ்திரிகள்லாம் ராஜாக்கு என்ன பதில சொல்றாங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? கவனிச்சிங்களா? வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொன்னாங்க? இந்த ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. திருப்பி சொல்லுவோமா? இந்த நீங்க கேட்கிற இந்த காரியத்தை சொல்ற மனுஷன் பூமியில ஒருத்தன் கூட இல்ல. என்ன ராஜா, நீங்க கனவையும் சொல்றீங்க, அதுக்கு அர்த்தத்தையும் நீங்க சொல்றீங்க அப்படின்னு 11ஆம் வசனத்துல பாக்குறோம். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போமா? ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. எப்படி ஐஸ் வைக்கிறானுங்க பாத்தீங்களா? அப்புறம் மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சமா இருக்கிற சாதா மனுஷன் ஒருத்தனுமே நீங்க கேட்கிறத கனவையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லவே முடியாதுன்னு இவங்க கன்ஃபார்ம்டா சொல்றாங்க. சொன்ன உடனே ராஜா என்ன பண்றாரு? எல்லாம் அப்படியா, அப்பெல்லாம் நீங்க எதுக்குடா இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு கட்டளை போடுறாரு. என்ன கட்டளைனா, எல்லா ஞானி சாஸ்திரியும் வெட்டி தள்ளுங்க அப்படின்னு ராஜா என்ன செஞ்சிட்டாரு? கட்டளை போட்டுட்டாரு. கட்டளை போட்ட உடனே 12ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு மகா கோபம் வந்துருச்சு ராஜாக்கு. எப்படி கோபம் வந்துச்சு? மகா கோபம். சில வேளைகளில நம்மளுக்கு கூட என்ன டென்ஷன் ஆயிரும், பேசாம இரு, எனக்கு வந்துச்சு கோபம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோம்ல. அதே போல பாருங்க, ராஜாக்கு எப்படி கோபம் வந்துச்சா? மகா கோபம் வந்தது மாத்திரம் இல்ல, அதோட என்ன வந்துச்சா? உக்கிரமம் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டார். எல்லாத்தையும் கொலை செய், ஒருத்தனை கூட விட்டு வைக்காத. இவனுங்களால என் கனவையும் சொல்ல முடியல, அதுக்கு பதிலையும் சொல்ல முடியல, எல்லாத்தையும் நீங்க போட்டு தள்ளுன்னு சொன்ன உடனே இந்த ஞானிகள் லிஸ்ட்ல யாரும் இருக்கிறா? தானியேல், அப்புறம் 3 ஃப்ரெண்ட்ஸ். யாரு 3 ஃப்ரெண்ட்ஸ்? சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. வாய்க்குள்ள வருதா இல்லையா? வரலன்னா திருப்பி சொல்லுங்க. யாரு யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, அப்புறம் தானியேல். எத்தனை பேரு? 4 பேர். ராஜா இப்படி கட்டளை கொடுத்தா எல்லாரையும் வெட்டுங்கடான்னு உடனே இப்ப தேடிக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா தானியேலும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் இப்ப தேடிக்கிட்டு வராங்க, இவங்களை வெட்டி சாய்க்கணும்னு. வந்த உடனே பாருங்க, ராஜாவின் இடத்துல 16ஆம் வசனம் வாசிப்போமா? தானியேல் ராஜாவின் இடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். இந்த இடத்துல தானியேலை கொலை செய்ய தேடும் போது தானியேல் ஞானமா அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? யாருக்கு இந்த கட்டளை கொடுத்தாரு அவர்கிட்ட போய் தானியேல் கேக்குறாரு, ஐயா எனக்கு என்ன செய்யுங்க, டைம் கொடுங்க. ராஜா கிட்ட போய் தானியேல் என்ன செய்யறாரு? எனக்கு டைம் கொடுங்க. தானியேல் போய் அப்படியே, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் இப்ப சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு அர்த்தத்தை எல்லாம் சொல்லல. தானியேல் தேவ மனுஷன் ராஜா கிட்ட போய் என்ன சொல்றாரு? ராஜா எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, டைம் கொடுங்க. நீங்க சொல்ற எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்க. நீங்க சொல்ற கனவையும் என்னால சொல்ல முடியும், அதுக்கு அர்த்தத்தையும் என்னால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு பாருங்க 17ஆம் வசனம் எல்லாரும் வாசிப்போமா? எல்லாரும் வாசிப்போம். உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சதுன்னா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 17. பின்பு தானியேல் என்ன பண்ணாரு? பின்பு தன் வீட்டுக்கு போய். எங்க போனாரு? தன் வீட்டுக்கு. எங்க இருந்து வீட்டுக்கு போறாரு?
அரண்மனையில ராஜா கிட்ட சொல்லிட்டு எங்க போறாரு? வீட்டுக்கு போறாரு. போயிட்டு தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக என்ன பண்ணா, அவனுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அனனியா, மீஷாவேல், அசரியா அப்படின்றத அவங்களோட ஒரிஜினல் நேம். அவங்களோட ஒரிஜினல் பேர் என்னது? அனனியா, மிஷாவேல், அசரியா. ஆனா அவங்களுக்கு பாபிலோன்ல பேரை மாத்தி வச்சுட்டாங்க. என்ன பேரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தானியேல் பேரையே மாத்தி வச்சுட்டாங்க. என்ன தானியேல் பேரு? பெல்டாச் சார். ஓகே, அவரோட தானியேல் பேரையும் மாத்தி வச்சுட்டாங்க. இப்ப பாருங்க, தானியேல் ராஜாக்கு பயப்படல, தான் ஃப்ரெண்ட்ஸையும் நம்மளும் ஐயோ நம்மள இவங்க கொன்னுருவாங்கன்னு சொல்லி பயப்படல. when the world panics, God's people pray. ஸ்லைடு போடுங்கப்பா, ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. இந்த ஹோல் பாபிலோன்ல இருக்கிற ஞானிகள், சாஸ்திரிகள் எல்லாமே பேனிக் ஆகி பயந்து போய் ஐயோ எங்களுக்கு இந்த கனவு தெரியலையே, ராஜாவோட கட்டளை ரொம்ப கொடூரமா இருக்கேன்னு பேனிக் ஆகி நிக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 4 பேரும் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஜபம் பண்ணாங்க. நேரா போனாரு அரண்மனைக்கு. போய் பேசும்போது இங்க என்ன பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்றது புரியும், அதை உள்வாங்க முடியும். ராஜா கிட்ட போய் தானியேல் என்ன கேட்டாரு? டைம் கேட்டார். ராஜா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கூகுள்ல ரிசர்ச் பண்ணி சொல்றேன், சாட் ஜிபிடில ரிசர்ச் பண்ணி சொல்றேன், நான் அதை பண்ணி சொல்றேன்னு அவர் சொல்லல. அவர் வேற எந்த சோர்ஸுக்கும் போகல. அவர் என்ன செய்யறாரு? இதில் நடந்ததெல்லாம் வேக வேகமா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லாரையும் தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அந்த இடத்திலே அவங்க எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு எங்களுடைய ஜீவன் போய்விடக் கூடாது ஆண்டவரே, இந்த ராஜா போட்ட கட்டளை பயங்கரமா இருக்கு, இந்த அவர் கண்ட தரிசனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். இந்த உலகத்துல எந்த மனுஷனாலும் அதை செய்யவே முடியாது. நீங்க மாத்திரம் எனக்கு உதவி செய்யலனா வேற யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாத ஆண்டவரே, எங்க ஜீவனை பாதுகாக்க உங்களால மட்டும்தான் முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுவோமா? உன்னை சுற்றி உள்ளவங்க பேனிக் ஆகலாம். நம்மளை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அநேக சூழ்நிலைகளை குறித்து பேனிக் ஆகலாம், பயந்து போகலாம். சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ இந்த பண பிரச்சனை தீரவே மாட்டேங்குதே அப்படின்னு மற்றவங்க பேனிக் ஆகலாம். ஐயோ இந்த பழக்கம், இந்த தவறான பழக்கம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குதே அப்படின்னு இந்த உலகத்தான் பேனிக் ஆகலாம். இந்த காரியத்தை சரிபடுத்தவே முடியலையே அப்படின்னு இந்த உலகத்தான் பேனிக் ஆகலாம். யார போல? பாபிலோன்ல இருந்த மற்ற ஞானிகளை போல. ஆனா தானியேலும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் பேனிக் ஆகல, பயப்படல, கலங்கல. ராஜாவோட கட்டளைய பார்த்து அவங்க பயப்படல. அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணாங்க? சேர்ந்து அந்த அறை வீட்டுக்குள்ள போய் சேர்ந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினாங்க. எதெல்லாம் மனுஷனால முடியாதோ அதை ஆண்டவர் முடிய வைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 17ஆம் 18ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவங்க பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. உங்களை இங்க இருக்க உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில காரியங்களை உன்னால மாற்ற முடியல, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, சுற்றி உள்ளவர்கள் இது நடக்கவே நடக்காது. ஒரு பக்கம் பிசாசு சொல்லுவான் காதுல, இல்ல
இந்த காரியத்தை மாற்றவே முடியாது, நீ சாகுற வரைக்கும் நீ இப்படிதான் இருக்க முடியும், இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் தேவாதி தேவன், அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க 19ஆம் வசனத்துல, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 19:2-19. பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் என்ன செஞ்சிச்சு? வெளிப்படுத்தப்பட்டது. எதனால வெளிப்படுத்தப்பட்டுச்சு? எதனால வெளிப்படுத்தப்பட்டுச்சு? ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததுனால ஆண்டவர் அந்த இடத்திலே அவங்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? ஆமென். இந்த தானியேல் தன்னை சுற்றி இருக்கிற பிரஷர் தன்னை பேனிக் ஆகிறதற்கு அவன் விடவில்லை. உங்களை சுற்றிலும் எதனால நீங்க பிரஷர் பண்ணப்படுறீங்க? உங்க பிள்ளைங்கள்னாலயா, உங்க கணவர்னாலயா, உங்க மனைவினாலயா, உங்களுடைய சூழ்நிலைகள்னாலயா, எதனால நீங்க பிரஷர் பண்ணப்படுகிறீங்க? தானியேல் அந்த பிரஷர் தன்னை சுற்றிலும் ராஜா உடைய கட்டளையோ ராஜாவோட காரியங்களோ தன்னை பிரஷர் பண்ண அனுமதிக்கல. அதற்கு மாறாக அவன் என்ன செய்தான்? நேரா தேவனுடைய சமூகத்துக்கு அவன் போனான். ஹல்லேலூயா. எல்லாரும் மற்றவங்க எல்லாம் ப்ராப்ளத்தை குறிச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா தானியேலும் அவன் நண்பர்களும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போனாங்க. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த உலகம் சொல்லும், நம்ம என்ன செய்ய போறோம்? ஐயோ, நான் என்ன செய்ய போறேன்? இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்ய போறேன்? இந்த மனுஷனை மாத்தவே முடியலையே, இந்த மனுஷிய மாத்தவே முடியலையே, என்னோட மனைவி மாறவே மாட்டேங்கிறாளே, இந்த பிரச்சனை என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, நான் என்ன செய்ய போகிறேன் என்று அந்த உலகம் சொல்லும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சொல்லணும், என் கர்த்தர் முடியாதவைகளை முடிக்க வைக்கிறவர். ஹல்லேலூயா. ஏன் உங்க வாழ்க்கையில மாறலனா, ஏன் சூழ்நிலைகள் மாறலனா, இந்த முடியாமல் இருக்கிற காரியத்தை எப்படி இந்த தானியேலும் நண்பர்களும் ஆண்டவரை உறுதியா தேடுனாங்களோ, எவ்வளவு சின்சியரா தேடுறோமோ அவ்வளவு சின்சியரான பதிலை கர்த்தர் சீக்கிரத்திலே நமக்கு தருவார். என்னோட வாழ்க்கையில நான் சாட்சியாக பலிபீடத்துல நின்று நான் சொல்ல முடியும், எந்த காரியத்துக்கெல்லாம் நான் விடாப்பிடியாக ஆண்டவரே இதை நீங்க செய்யலனா நான் உங்களை விடவே மாட்டேன்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல தெய்யம் கிடைக்கிற வரைக்கும் எதெல்லாம் நான் ஜெபித்தேனோ ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அதே தேவன் உங்களோடும் கூட இருக்கிறார். தேடி பாருங்க, பேனிக் ஆகாதீங்க, கிவ் அப் பண்ணிடாதீங்க. இது மாறவே மாறாது நீங்களா நினைச்சிடாதீங்க. அதற்கு மாறாக வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்தை தேடி பாருங்க. அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற வல்லமை நம்முடைய வாழ்க்கையில முடியாதவைகளை அது முடிக்க வைக்கும், கூடாத காரியங்களை அது கூடி வர செய்யும். உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர், எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு பெரிய தேவ மனுஷன். அவர் அநேக அநாதை குழந்தைகளை வைத்து ஹாஸ்டல் நடத்திட்டு இருந்தாராம். விசுவாசத்துலதான் ஒவ்வொரு வேளை சாப்பாடும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் காலையில ஒண்ணுமே பிள்ளைங்களுக்கு காசும் இல்ல, கிட்டத்தட்ட 1000 பிள்ளைங்களுக்கு மேல லைன்ல உட்கார்ந்து இருக்காங்க, வெறும் தட்டை வச்சுக்கிட்டு டம்ளர் வச்சுக்கிட்டு, ஒண்ணுமே இல்லை. ஜார்ஜ் முல்லர் சொன்னாரா, ஜெபம் பண்ணுங்க, இங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க, நம்ம ஒண்ணுமே இல்லைனாலும் வழியை திறக்கிறவர். ஆமே. எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே ஒரு 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 பேக்கரியில இருந்து ஒரு கடையில அப்படியே ஒரு பிரெட், ஒரு வேன் ஃபுல்லா, அந்த இடத்துலயே வேன் வந்து பங்க்சர் ஆயிடுச்சான். அதுக்கு மேல வேன் நகரல, அந்த இடத்துல அப்படியே நின்றுச்சு. உடனே அவங்க வேற வழியே இல்லாம இந்த பிள்ளைங்க எல்லாம் பசியா இருக்கிறத பார்த்துட்டு அது ஃபுல்லா அவ்வளவு பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த பிள்ளைங்களுக்கு வயிறார கர்த்தர் போஷித்தார். ஹல்லேலூயா. சில வேளைகளில இந்த மாதிரி இன்ஸ்டன்டா நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்காம இருந்தாலும் நம்ம ஜெபிக்க காரியத்தை, நம்முடைய கவலைகளை, பாரத்தை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போகும்போது ஆண்டவர் ஜெயத்தை தருகிறது.
ஹalleluya, ஹalleluya. சொல்லுமா, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. கரங்களை தட்டி பாடுவோமா. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. வாழ்க்கையில நீங்க கோத்ரூ பண்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எங்க சொல்யூஷனை நீங்க தேடிட்டு இருக்கீங்க? யாருகிட்ட போய் சொல்யூஷன் தேடுறீங்க? என் பிரச்சனைக்கு எப்படி முடிவு எப்படி வரும் அப்படின்றத எங்க போய் தேடுறீங்க? மனுஷங்க கிட்டயா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா, அல்லது சில வேளைகள பாஸ்டர் கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர்கிட்ட நீங்க போய் பாருங்க. அவர் சமூகத்துல உறுதியாய் அவரை தேடி பாருங்க. என்னால சவால் விட்டு சொல்ல முடியும், உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. உன் பிரச்சனைகள் மாறும், உன்னுடைய பலவீனங்கள் மாறும், உன்னுடைய தோல்வி ஜெயமாக மாறும். கல்லான இருதயமுள்ள உன் கணவர் மாறுவாரு, கல்லான இருதயமுள்ள உன் மனைவி மாறுவாங்க. பிரச்சனைகளை மாற்ற வல்லவ இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம பார்க்கிறவன், human wisdom ends, God's revelation begins. எப்ப மனுஷங்களுடைய ஞானம் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வருதோ, அந்த இடத்துல தான் தேவனுடைய வெளிப்பாடு, தேவன் காரியங்களை ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப என்ன ஆகுது? தானியேலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க போறாங்க? ராஜா அரண்மனைக்கா ஜெபிக்க போனாங்க. ஜெபிக்க போகும்போது என்ன நடந்தது? அன்னைக்கு ராத்திரியே என்னாச்சு? ஆண்டவர் தானியேலுக்கு அந்த சொப்பனம் என்னன்றத காமிச்சு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அதனுடைய அர்த்தத்தையும் என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினாரு. 19ஆம் வசனம் வாசிப்போமா? பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் என்ன பண்ணப்பட்டது? வெளிப்படுத்தப்பட்டது. அமேசிங்கான காரியம். ப்ராப்ளம் வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க? ப்ராப்ளம் வரும்போது தானியேலும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? பிரேயர் பண்ணாங்க. பிரேயர் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? ரெவலேஷன் வந்துச்சு. பிரச்சனை வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. சொல்லுங்க, பிரேயர் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? பிரேயர் பண்ணாங்க. ப்ராப்ளம் வரும்போது என்ன செஞ்சாங்க? பிரேயர் பண்ணாங்க. பிரச்சனை வரும்போது அழுதுகிட்டு இல்ல, சண்டை போடல, முணுமுணுக்கல, சாப்பிடாம இல்ல, கோச்சிக்கிட்டு போல. பிரச்சனை வரும்போது பிரேயர் பண்ணணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா தட்டி சொல்லுங்க, பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்? பிரேயர் பண்ணணும். உண்மையா பிரேயர் பண்ணும்போது அந்த இடத்துல ரெவலேஷன் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஜெபிக்க ஜெபிக்க, ஏன் உன் வாழ்க்கையில இந்த பிரச்சனை, ஏன் உன் வாழ்க்கையில இந்த போராட்டம் உன்னை விட்டு போக மாட்டேங்குது? என்ன பண்ணணும்? நீ என்ன செய்ய வேண்டும்? விடுதலையா வாழணும்னா நீ என்ன செய்யணும்? என்ன காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். யாரு கூட போய் கனெக்ட் பண்ணுமோ கர்த்தர் கனெக்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நடத்துற பாதை ஆச்சரியமாயிருக்கிறது, அற்புதமாயிருக்கிறது. நேற்றைய தினத்துல காலையில ரொம்ப பிஸியா இருந்தேன். ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பல வருஷமா, 5-6 வருஷமா ஒரு பிரச்சனைக்கு, ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண வேண்டியது இருந்தது. அதற்காக நான் ஒரு 5-6 வருஷமா நான் போராடி கொண்டு இருந்தேன்.
போராடி கொண்டு இது என்னடா செய்யறது, நம்மளும் இவ்வளவு தூரம் இருக்கோமே, இதை என்ன செய்யறது, யாருகிட்ட இதை எந்த பொறுப்பை, இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கறது. 5-6 வருஷமா நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்புறம் மறந்துடுவேன். சரி, அவங்க திருப்பியும் சொல்லும் போது எனக்கு திருப்பியும் அதை பேர்டன் ஆகும். அப்படியே நான் அது 5-6 வருஷமா ஒரு விஷயத்துக்காக நான் அது ரொம்ப என்னை பாதர் பண்ணி கொண்டே இருந்துச்சு. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நேற்று வியாழக்கிழமை நானும் எங்க அம்மாவும் சில உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த போது ஆண்டவர் சில காரியங்களை விசுவாசத்தோடு கூட நம்ம ஸ்டெப் எடுக்கணும்னு, அப்ப நானும் ஆண்டவரே நீர் எல்லாமே, அப்போ அன்னைக்கு நைட்டு ரெக்கார்டிங்கும் நான் போயிருந்தேன். இந்த சாங், இந்த பாடல் வரிகளை நான் இதை எழுதியிருந்தேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எல்லாமே பார்த்து கொள்வீர், இந்த பாடலை திருப்பி திருப்பி இந்த வரிகளை நான் பாடிக்கொண்டே இருந்தேன். எல்லா காரியங்களையும் நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துடைய ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க திடீர்னு அவங்கள பார்த்து நான் பல மாசமாக அவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க, சிஸ்டர் நீங்க எப்போ இந்தியா வருவீங்கன்னு. இப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் இந்தியாவில தான் இப்ப இருக்கிறேன்னு சொன்னேன். அப்ப அவங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க. நான் உங்களை நாளைக்கு பார்க்க வரேன், காலையில நான் பார்க்க வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் அவங்களோடு கூட நான் பேசி கொண்டிருந்த போது இந்த 6 வருஷம் நான் பாதர் பண்ண விஷயம் அற்புதமாய் அந்த ஒரு 10-15 நிமிஷத்துல அவங்க சொன்னாங்க, நான் இதை டேக் ஓவர் பண்றேன், நான் பண்றேன், நானும் என் கணவரும் இதை நாங்க செய்யறோம் அப்படின்னு. பாருங்க, அன்னைக்கு ராத்திரி தான் நான் இந்த பாடலை திருப்பி திருப்பி உணர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தேன். எல்லாமே நீர் என்ன செய்வீர் பார்த்து கொள்ளீர். சில வேளைகளில நாம சொல்யூஷனை தேடவே முடியாது, நம்ம கிட்ட தீர்வு இல்ல, நம்ம கிட்ட காரியங்களை மாற்றக்கூடிய பலனும் இல்ல, ஞானமும் அநேக வேளைகளில் நம்மால சரி செய்யப்படா முடியாத காரியத்தை எல்லாமே நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கிட்ட விடும்போது ஆண்டவர் காரியங்களை ஜெயமாக முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு சொல்லணும், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு குழந்தை அப்பா கிட்ட கேட்டுச்சு, அப்பா எப்படி ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுதுன்னு சொல்றீங்க, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க, எப்படி அவருக்கு எல்லாமே தெரியும்? அப்பா சொன்னாரா, ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவர், அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை கேட்டுச்சான், அப்ப ஏன்பா நம்ம திருப்பி திருப்பி டெய்லியும் ரிமைண்ட் பண்றோம், ஆண்டவருக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னு திருப்பி டெய்லியும் நம்ம அதையே ஏன் சொல்றோம் அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சான். அப்ப அவங்க அப்பா அதுக்கு புரிய வச்சாராம், தகப்பனுக்கு குழந்தை எத்தனை வாட்டி சொன்னாலும் அவங்க குழந்தைய வெறுக்க மாட்டாரு, இன்னும் அதிகமான அன்பு தான் என்ன செய்யும் ஆண்டவர் நம்ம மேல. உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிள்ளைகளாக தான் பார்க்கிறாரே தவிர அவர் கொடூரமான தேவன் அல்ல. ஆமென். இப்ப நம்மளுடைய உள்ளத்தின் காரியங்களை அவர்கிட்ட போகும்போது, அவருடைய பாதத்துல கொண்டு போய் நம்ம வைக்கும் போது ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். எந்த இடத்துல மனுஷனுடைய ஞானம் செயல்படலையோ அந்த இடத்துல ஆவியானவர் நமக்காக செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தானியேலும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ராஜா போட்ட கட்டளைக்கு பயப்படல, ராஜாக்கு பயப்படல, அந்த பிரச்சனையை பார்த்து பேனிக் ஆகல, தைரியமா போய் ராஜா கிட்ட பேசினாங்க நம்பிக்கையோட. என் தேவன் எங்களை என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார், எப்படியாவது எங்களுக்கு வெளிப்படுத்துவார்னு சொல்லி விசுவாசத்தோடு போய் ஜெபம் பண்ணாங்க. அதே போல அவங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலளித்தார். ஹல்லேலூயா. பதிலளித்தது மாத்திரம் அல்ல, அன்னைக்கே தரிசனத்தை வெளிப்படுத்துறது மாத்திரமல்ல, அதற்கு பதிலையும் என்ன செய்தாரு, கொடுத்தாரு. உடனே தானியேல் உடனே நம்மளா இருந்தா நானா என்ன பண்ணிருப்பேன், ராத்திரி வெளிப்படுத்தின அதே நிமிஷத்துலயே எங்க ஓடி இருப்பேன், அரண்மனைக்கு ஓடி இருப்போம். ஆனா தானியேல் என்ன பண்ணாரு பாருங்க, 19ஆம் வசனம். அப்பொழுது
வெரி குட். தானியேல் பரலோகத்தின் தேவனை சோஸ்தரித்தான். அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை அவன் என்ன செய்யறான்? சோஸ்தரித்தான். When God gives the answer, give God the glory. ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் அளிக்கும் போது நம்ம அவருக்கு மகிமையும் கனத்தையும் திரும்பவுமாய் நாம் அவருக்கு என்ன செய்யணும்? தானியேல் உடனே அவசரப்பட்டு கர்த்தர் எனக்கு இதை செய்தார் அப்படின்னு ஓடல ராஜா கிட்ட. உடனே ஆண்டவருக்கு மகிமை அவன் செலுத்துகிறான். பரலோகத்தின் தேவனை அவன் என்ன செய்தான்? ஸ்தோத்தரித்தான். 20ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? என்ன சொல்றான் பாருங்க. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள, தேவனுடைய நாமத்துக்கு என்னைக்கும் எல்லா காலத்திலும் என்ன உண்டாவதாக? சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஞானமும் வல்லமையும் தேவாதி தேவனுக்கே உரியது. 21ஆம் வசனம், அவர் காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களுக்கு ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற. பாருங்க, அழகா இந்த வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். தானியேல் இருளில் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இருக்கிற இருளின் காரியங்களை ஆண்டவரை நீங்க தேடும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. ஏன் உங்க வாழ்க்கையில இப்படி பிரச்சனை? ஏன் காரியம் மாற மாட்டேங்குது? ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னொன்னு, ஆண்டவர் காரியங்களை செய்யும் போது உடனே நான் உழைச்சேன் தெரியுமா, நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் கட்டுனது, நான் செஞ்சதுன்னு இல்ல, எல்லா புகழையும் நம்ம ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். எல்லா கனத்தையும் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். கர்த்தர் தான் இதை செய்தாரு, அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. எந்த ஒரு புகழையோ கனத்தையோ நாம எடுத்துக்கொள்ளவே கூடாது. மைக்கேல் ஃபாரடேன்ற ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு, பயங்கர ஞானவானா இருந்தாரு. ஆனாலும் அவர் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் புகழை எடுத்துக்கல. எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்க 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 கர்த்தர் அவரை உயர்த்தினாராம். ஆமே, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்துக்கு, நன்மைக்கு கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? கனத்தை கொடுக்கணும், அவருக்கு மேன்மைய கொடுக்கணும். ஆண்டவர் நமக்கு நல்லா சம்பாதிக்க பலன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவரை நம்ம என்ன செய்யணும்? ஆனர் பண்ணணும். அவரை நம்முடைய விளைவின் முதற் பலனால, நம்முடைய கர்த்தர் நமக்கு தந்த நன்மைகளினால அவருக்கு நம்ம கனத்தை செலுத்த வேண்டும், அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். நம்ம வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் நாம் அவருக்கு கனத்தை செலுத்தும் போது கர்த்தர் நம்மை மென்மேல் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். லாஸ்ட் சைட்ல பார்க்கிறோம். திருப்பி ஒரு வாட்டி நான் சம்மரைஸ் பண்ணுகிறேன். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? when there is a pressure, நம்ம என்ன பண்ணணும்? ப்ரே பண்ணணும். கணவர் மூலமா பிரஷர் வருதா, மனைவி மூலமா பிரஷர் வருதா, திருப்பி சண்டை போடக்கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்? ப்ரே பண்ணணும். சிலர் தான் சொல்றீங்க, சிலர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரஷர் வரும்போது என்ன பண்ணணும்? ப்ரே பண்ணணும். புலம்ப கூடாது, அழுவ கூடாது. பிரஷர் வரும்போது அழக்கூடாது. ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணக்கூடாது, எங்கேயாவது தப்பிச்சு ஓடக்கூடாது, என்ன சொல்யூஷன் தேடக்கூடாது. சிலர் பயங்கரமா பிரஷர் வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்பதான் எடுத்து காமெடி பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படியாவது இந்த ப்ரெஷர்ல இருந்து வெளியே வரணும், சினிமா பார்ப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட ரிலாக்ஸ்டா நான் சிலர் என்ன பண்ணுவாங்க? ப்ரெஷர் பயங்கரமா வரும்போது கேம் விளையாடுவாங்க. ஸோ மைண்டை நான் ரிலாக்ஸ் பண்றேன் அப்படி இருக்கும்போது, அப்படிலாம் பண்ணும்போது ப்ரெஷர் போகுமா போகாதா? இன்னும் நல்லா வச்சு அழுத்தி அழுத்தி நம்மளை அப்படியே தரையா படுக்க வச்சு. ப்ரெஷர் வரும்போது அந்த ப்ரெஷர் மாறணும்னா என்ன பண்ணணும்? ப்ரே பண்ணணும். பேனிக் ஆக கூடாது. 2வது நம்ம என்ன பார்த்தோம்? when there is no human answer, மனுஷங்க கிட்ட இருந்து பதில் நமக்கு கிடைக்காத போது, மனுஷங்க கிட்ட இருந்து எந்த தீர்வும் இல்லாத போது நம்ம என்ன செய்யணும்? ட்ரஸ்ட் பண்ணணும், ஆண்டவரை நம்பணும். ஹல்லேலூயா.
கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையை நாம வைக்க வேண்டும். மூன்றாவது நம்ம பார்த்தோம் பாருங்க, God knows what you don't know. உனக்கு என்ன தெரியாதோ அது தேவனுக்கு தெரியும். சோ நம்ம அவரை தேடும்போது கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். மூணாவது, ஆண்டவர் நமக்கு ஆன்சர் கொடுத்த உடனே 2 கொம்பு முளைச்சி, சிலர் ஆண்டவர் நிறைய நாள் கேட்டுட்டே இருப்பாங்க, ஆண்டவர் இதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும்னு. ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னா இந்த பக்கம் ஆளே காணாம போயிடுவாங்க. அப்படி அல்ல, ஆண்டவர் நம்மளுக்கு ஆசிர்வதிக்க உயர்த்த தேவ பிரசன்னத்துக்கு ஓடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவன் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இப்படி நம்ம வாழ்க்கை இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக ஹல்லேலூயா அது இருக்கும். when God gives the answer, praise. நம்மளுக்காக நம்ம மகிமை எடுத்துக்கிறது அல்ல. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தானியேல் அந்த பாபிலோன் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த கல்ச்சர் எல்லாம் அநேக பிஸியா இருந்த போதும் அவன் ஆண்டவரை கனம் பண்ணுகிறதுல அவன் மறந்து போகல, ஆண்டவரை தேடுகிறதுல மறந்து போகல. பாபிலோனே அந்த கிரைசிஸ்குள்ள போகும்போது கூட இந்த தேவ மனுஷனுக்கு எங்க போனா எனக்கு பதில் கிடைக்கும்னு நல்லா தெரிஞ்சிருந்தது. மற்ற ஞானிகளுக்கெல்லாம் பயந்து போய் பேனிக்கா இருக்கும் போது இந்த தேவ மனுஷனாகிய தானியேலுக்கு எங்க போனா எனக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நல்லா தெரிந்திருந்தது. ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே அப்பா, என்னுடைய பிரச்சனை வரும்போது, எனக்கு பிரஷர் வரும்போது நான் மனுஷனை தேடி அல்ல ஆண்டவரே, உம்மை நான் தேடணும், உம்மிடத்துல நான் போகணும் அப்பா, உம்முடைய பாதத்திற்கு நான் போகணும், உம்முடைய பாதத்திற்கு நான் போகணும். அநேக வேளைகள் நம்ம மனுஷனை தேடி ஆறுதலுக்காக ஓடுறோம். மனுஷனுக்கு ஆறுதல் தருவானா, மனுஷன் என்னை ஆறுதல் படுத்துவானா, இந்த மனுஷனுடைய அன்பு என்னை ஆறுதல் படுத்துமான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அநேக வேளைகளில் மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்வதில்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன், நமக்காக கதவுகளை திறக்கிறவர். ஹல்லேலூயா. மனுஷன் இம்பாசிபிள்னு சொல்வான், விசுவாசம் சொல்லும் அவனுக்காக முடியாததை நான் முடிக்கிற தேவனாக இருக்கிறேன். தானியேல் கிட்ட எல்லா விடையும் இல்லை, ஆனா அந்த எல்லாமே அறிந்த தேவன் அவனோடு கூட இருந்தார். அந்த தேவனை தானியேல் அறிந்திருந்தான். உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனை நீ எவ்வளவு அறிந்திருக்கிறாய்? உன் வாழ்க்கையில காரியங்களை சரிபடுத்துகிற தேவனை எவ்வளவு நீ அறிந்திருக்கிறாய்? எவ்வளவு விசுவாசத்தை அவர் மேல வைத்திருக்கிறாய்? அல்லது என் வாழ்க்கை மாறலையே என்று புலம்பிக் கொண்டிருக்க தேவையில்லை. காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிற ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நான் பேனிக்காயி பிரஷர் வரும் பொழுது அநேக விஷயங்களை தேடி போறேன், ஃப்ரெண்டை தேடி போறேன், ஆறுதலை தேடி எதோ நான் போறேன். ஆண்டவரே அப்பா, உம்மை தேடக்கூடிய இருதயத்தை எனக்கு தாரும் அப்பா. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை தேடக்கூடிய இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாரும். ஆண்டவரே, உம்மை நான் அறிய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். சொல்லுமா, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி. ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டு, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தா, நெருங்கி வந்து குரலை கேட்டு கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, கால
காலமெல்லாம் துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே. வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே. வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர். ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். அவர் நெருங்கி வந்து எனக்கு விடுதலை தந்தார். நெருக்கத்துல எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிடுறீங்க? அந்த கதறல் உங்க வாழ்க்கையில இருந்தா கர்த்தர் அந்த நெருக்கத்தை எப்பயோ எடுத்து போட்டிருப்பாரு. கதறல் உனக்கு இருக்கிறதா? நெருக்கத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருக்குதா? ஆசை இருக்குதா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லும் ஆண்டவரே, உம்மிடத்துல கதறக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு உதவும் கர்த்தர் என் நடுவிலே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு உதவும் கர்த்தர் எனக்கு என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுமா? ஹல்லேலூயா. எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு உதவும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு எதிராய் வரும் எதிரியானவனுடைய அலகையை நான் எதிர்த்து நான் வென்று விடுவேன். ஹல்லேலூயா.